எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். தாமரை குளம் கதையோட தொடர்ச்சி. ராசி பலகை தேவையில்லை, அவளை வெறும் கேள்விகள் கேட்டு சோதித்தால் போதும் என்று அசிரீரி சொன்னதை கேட்ட நம்பூதிரி மிகவும் ஆச்சரியம் அடைந்தவராக திரும்பினார். என் பகவதியே என்று தன்னை அறியாமல் நம்பூதிரி இந்த அற்புதத்தை கேட்டுவிட்டு வாய்விட்டு சொன்னார். மிகவும் பவித்திரமான அந்த தேவி பகவதியின் அறைக்குள் இருந்து இதுவரை நம்பூதிரி இதை போன்ற ஒரு அசிரீரியை அவர் கேட்டதே இல்லை. எப்போதாவது இப்படி தேவி தனக்கு கட்டளை அளிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டதென்னவோ உண்மைதான். 100 ஆண்டுகளுக்கு முன்பே சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரீகன் அங்கே குடியிருந்தார். மகாதேவன் பட்டத்திரிப்பாடு என்பது அவரது பெயர். அவரை பற்றி பல கதைகள் உண்டு. ஒரு தடவை வெகு தூரமாக இருந்த ஒரு சேத்திரத்திற்கு உற்சவம் பார்க்க போனார். அங்கே நூற்றுக்கணக்கான யானைகள் வரும் உற்சவம் சிறப்பாக நடந்து கொண்டு இருந்தபோது ஒரு யானைக்கு மதம் பிடித்து விட்டது. காலில் கட்டியிருந்த சங்கிலியை அறுத்து எரிந்துவிட்டு கூடியிருந்த மக்கள் மத்தியில் அது முரட்டுத்தனமாக ஓட ஆரம்பிக்க மகாதேவன் நம்பூதிரி ஒரு இடத்தில் அமர்ந்து அப்போதுதான் வெற்றிலை பாக்கு போட ஆரம்பித்து இருந்தார். அந்த சமயத்தில் தான் யானை அங்கே ஓடி வந்தது. அடுத்த அடி அதை எடுத்து வைக்க காலை தூக்கிய போது மகாதேவன் கீழே அமர்ந்திருந்தார். யானை காலை தூக்கியதை கண்டபோது அவர் தன் கையில் இருந்த வெற்றிலையை யானையின் வாயில் போட்டுவிட்டு அசையாமல் நின்றார். காலை தூக்கிய நிலையில் யானை பின்னால் 2 அடி எடுத்து வைத்து காலை கீழே இறக்கி வைத்தது. போய் நில் தாமோதரா என்று அவர் யானையின் துதிக்கையை தொட்டு சொன்னார். ஒரு சிறு குழந்தையை போல யானை மெதுவாக நடந்து பழைய இடத்திற்கு போய் நின்றது. தேவஸ்தான ஆட்கள் அவருக்கு மரியாதை செய்ய தேடிய போது அவர் கும்பலுக்குள் காணாமல் போய்விட்டிருந்தார். அந்த நம்பூதிரி அறைக்கு வெளியே நின்று பகவதியை அழைத்தால் பகவதி குரல் கொடுப்பது வெளியில் கேட்கும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இப்போதுதான் அந்த அறைக்குள் இருந்து தேவியின் சப்தம் கேட்டிருக்கிறது. வெளியே வந்தார். கிளாரா, உன்னை அழைத்தது எதற்காக தெரியுமா என்று கேட்டார். இல்லை, தெரியாது என்றாள் அவள். அப்படியென்றால் சொல்கிறேன். அந்த மாளிகையில் சில காரியங்கள் நடக்கின்றன. அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்று நம்பூதிரி கேட்கவும், எனக்கு தெரிந்தவற்றை நான் சொல்கிறேன் என்றாள் கிளாரா. அப்போது அங்கே பாலப்பூவின் மனம் வீசியது. அருகில் ஏதும் பாலமரம் இல்லையே, பின் வாசனை வருவது எப்படி? நம்பூதிரி சுற்றும் முற்றும் பார்த்தார். அங்கே புதிதாக வந்துள்ள மனிதனை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? நம்பூதிரி கேட்டார். அவர் அங்கு வந்தபோது கண்கள் 2 ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. ஆனா மாளிகைக்கு வந்த இரவு ஒரு கண்ணோட நிறம் மாறி போச்சு. என்ன என்று வியப்போடு மற்ற இருவரும் அவளை பார்த்தனர். இந்த சமயம் அங்கே இருந்த ஜன்னல் அருகில் மிகப்பெரிய பல்லி ஒன்று வந்து நின்றது. கண்கள் 2 வைர கற்களை போல பிரகாசித்தது. சுமார் 1.5 அடி நீளமுள்ள அந்த பல்லி சிறிய முதலை குட்டியை போல காட்சி தந்தது. விளக்கின் நிழலில் அது தங்கியது. மெதுவாக அது நகர்ந்தது. இவர்கள் மூவர் கண்களில் படாமல் மெதுவாக கூரை உச்சியில் போய் மறைந்தது. அந்த கண்களோட மாற்றம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நம்பூதிரி கிளாராவிடம் கேட்டார். அவர் பங்களாவிற்கு வரும்போது நானும் அவருடன் தான் வந்தேன் என்றாள் கிளாரா. இதை கேட்டவுடன் நம்பூதிரியை பார்த்தான் உதயன். கிளாரா பொய் சொல்கிறாள் என்று உதயனுக்கு தெரிந்தது. ஏனெனில் விக்டர் வருவதற்கு முன்பே கிளாரா அந்த மாளிகையில் இருந்திருக்கிறாள் என்பதை அவன் அறிவான். இவள் இப்படி பேசுவதற்கு பின்னணியாக ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதை நம்பூதிரி அறிந்தார். காரணம், தேவியின் அருள் கிடைத்து அவர் மனம் நிறைந்து இருந்ததுதான். அவருடைய கருவிழிகளில் ஒன்று நிறம் மாறி இருந்ததாக சொன்னாயே, அவர் உண்மையில் யார் என்று உனக்கு தெரியுமா? அந்த நபர் இப்போது உயிருடன் இல்லை, ஆனால் இப்போதுள்ள மனிதரின் உடம்பில் அவர் இருக்கிறார் என்றாள் கிளாரா. அது எப்படி உனக்கு தெரியும்? அதை நான் பார்த்தேன் என்றாள். எங்கே? நிலவறைக்குள். அவள் என்ன சொல்கிறாள் என்றே இவர்கள் இருவருக்கும் புரியவில்லை. அதனால் கிளாரா விவரமாக சொல்ல ஆரம்பித்தாள். அந்த நபர் மாளிகைக்கு வந்து சேர்ந்த இரவன்று விளக்குடன் நிலவறைக்கு போனதும் அங்கே சவப்பெட்டியில் இருந்த விகாரமான மனிதன் இவருடைய உடம்புக்குள் மறைந்ததும் பிறகு சவப்பெட்டி காலியாக இருந்ததையும் சினிமாவில் நடப்பது போல விவரித்தாள் கிளாரா. இதை கிளாரா சொன்னபோது இவர்களுக்கு மேலே கூரையில் இருந்த பல்லி திராவகத்தை கொஞ்சம் சிந்தியது. அது நூல் இழை போல விளக்கின் நிழலில் வந்ததால் மற்றவர்கள் கண்களுக்கு அது தெரியவில்லை. இதையெல்லாம் கேட்ட நம்பூதிரிக்கு இறந்து போன துர்மந்திரவாதியான யூதாவை பற்றி இன்னமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனதில் ஆவல் ஏற்பட்டது. எந்த கெட்ட வேலையையும் செய்ய தயங்காதவன் யூதா என்பதை நம்பூதிரி அறிவார்.
அவன் புனர்ஜென்மம் எடுத்தால் கதை பயங்கரமாகிவிடுமே. சாதாரண மந்திரீகர்களால் அவனை எதிர்க்கவே முடியாதே. ஆனால் இந்த பெண் கிளாரா அவனை கண்டு ஏன் பயப்படவில்லை? நீங்கள் இருங்கள், உங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று நம்பூதிரி எழுந்தார். சமையலறை பக்கம் பார்த்து, தாட்சாயணி, இவர்களுக்கு உணவு கொடு என்று சொல்லிவிட்டு வெளியே போனார். அவர் சென்ற இடம் தேவியின் கோயில். ஒரு காலத்தில் 41 யானைகள் அடங்கிய ஊர்வலத்துடன் பூஜை நடத்தப்பட்ட பிரபல பகவதி அம்மன் கோயில் அது. அந்த தேவிக்கு ஒரு நாள் திடீரென்று சக்தி போய்விட்டது என்று பேசிக்கொண்டார்கள். தேவிக்கு ஏற்பட்ட இந்த சாபக்கேட்டிற்கு விமோசனமே இல்லை என்றும் சொல்லிக் கொண்டார்கள். நம்பூதிரி இப்போது இந்த கோயிலுக்கு வந்து தேவியின் முன்னால் நின்றார். எனக்கு ஏதோ சில விஷயங்கள் புரிந்திருக்கிறது தாயே, ஆனால் யாவும் நிறைவாக தெரிய நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்பொழுது திருநடையில் ஏதோ கீழே விழும் சத்தம் கேட்டது. அதை அவர் எடுத்து பார்த்தபோது அது ஒரு ராசி பலகையாக இருந்தது. அதன் பின்னால் மகாதேவன் பட்ட திரிப்பாடியின் பெயர் பொறிக்கப்பட்டு இருந்தது. இதற்கு என்ன அர்த்தம்? நம்பூதிரி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அதை கையில் எடுத்துக்கொண்டு அவர் அங்கேயே நின்றார். அந்த நேரத்தில் 2 பக்கம் இருந்த துவார பாலகிகள் பக்கம் இருந்து ஜல் ஜல் என்று ஒரு சத்தம் கேட்டது. நம்பூதிரி வியப்போடு பார்த்து கொண்டிருக்க அங்கிருந்த ஒரு சிலையின் கால் மாறி இருந்தது. வலது காலில் நிற்பது போல இருந்த சிலை இப்போது இடது காலுக்கு மாறி இருந்தது. அதனால் ஏற்பட்ட சப்தம்தானோ அது? துவார பாலகிக்கு உயிர் இருக்கிறதா? இதென்ன மாயாஜாலம்? எப்படியோ தனது முன்னோருடைய ராசி பலகை கிடைத்திருக்கிறது, அதை வைத்து பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் நம்பூதிரி தன் வீட்டிற்கு வந்தார். கிளாராவும் உதயனும் அவர்களுக்கு கொடுத்த உணவை சாப்பிட்டு முடித்திருந்தார்கள். உதயன் வைத்த கண்களை வாங்காமல் கிளாராவையே பார்த்து கொண்டிருந்தான். ஏன் என்னையே பார்க்கிறீர்கள்? கிளாரா கேட்டாள். இப்பொழுது உன்னை பார்த்தால் ஒரு ராஜகுமாரியை போல இருக்கிறது என்றான் உதயன். இதை கேட்டவுடன் அவள் நாணமடைந்தாள். ஸ்ரீதரன் நம்பூதிரியும் அப்போது அங்கு வந்து சேர்ந்தார். திடீரென்று அவளிடம் ஒரு மாற்றம் தோன்றியது. இந்த ராசி பலகையில் எல்லாமே தெரியும் என்றார் அவர். இது சேத்திரத்தில் இருந்து கொண்டு வந்ததுதானே என்று அதை பார்த்து கொண்டு கேட்டாள். அடுத்த நிமிடம் மேலிருந்து சிக்கென்று ஒரு சத்தம் கேட்டது. கிளாரா மேலே பார்த்தாள். அங்கே அந்த பெரிய பல்லி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. கிளாரா மிகவும் மெதுவாக தான் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்தாள். அந்த நேரத்தில் வீட்டின் மேல்தள கூரையில் சிக் சிக் என்று சத்தத்துடன் ஒரு சின்ன பல்லி சுவரின் மீது ஓடியதை கண்டாள். பெரிய பல்லியை கண்டு சிறிய பல்லி பயந்தது. ஸ்ரீதரன் நம்பூதிரியும் உதயனும் கிளாரா பார்த்த அதே பல்லியை பார்க்க ஏற்கனவே தான் உண்டாக்கிய அந்த பசையான நூல் வழியாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருந்த பெரிய பல்லி மேலே ஏற பார்த்தது. இதை கவனித்த கிளாரா அந்த கயிற்றை துண்டித்ததோடு நில்லாமல் ராசி பலகையை எடுத்து பல்லியை தட்டியும் விட்டாள். கீழே விழுந்த பல்லியை மற்ற இருவரும் நன்றாக பார்த்தனர். கிளாரா கீழே விழுந்த பல்லியின் மீது தன் சுண்டு விரலை வைத்து நசுக்கினாள். பல்லி துள்ளியது. அது சத்தமாக கதறியது. அது சாதாரண சப்தமாக இருக்கவில்லை, ஓலமாக இருந்தது. உதயன் பயந்து விட்டான். கிளாரா தன் விரலை பல்லியின் மீது இருந்து எடுத்து விட்டாள். பல்லி அந்த இடத்தை விட்டு மெதுவாக நகர முயற்சித்தது. ஆனால் அது கிடந்த அந்த ராசி பலகையின் சக்தியால் அதனால் நகரவே முடியவில்லை. இவள் சாதாரண பெண் அல்ல என்று நம்பூதிரி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அடுத்தபடியாக கிளாரா தனது முண்டில் இருந்து சிறு நூலை நீளமாக பிரித்து எடுத்து அதை விளக்கிலிருந்த எண்ணெயில் தோய்த்து எடுத்த பிறகு அதற்கு நெருப்பு வைத்தாள். அதை தொடர்ந்து அவள் பல்லியின் வாலை பிடித்து தூக்கி அந்த எரியும் திரியை அதன் உடம்பை சுற்றி கட்டினாள். கழுத்தை அது இறுக்கியது. கழுத்தில் வட்டம் போல நெருப்பு எரிய அந்த பல்லியை அவள் சன்னல் வழியாக வெளியே எறிந்தாள். அதே சமயம் வெளியில் ஏதோ இறக்கையை அடித்துக்கொண்டு பறப்பது போல ஒரு சத்தம் கேட்டது. அதற்கு சிறகு முளைத்து பறந்து விட்டது என்றாள் கிளாரா. எனக்கு ஒரு சந்தேகம். நம்பூதிரி அவளிடம் கேட்டார். என்ன? கேளுங்கள் என்றாள் கிளாரா. எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று அவர் சொல்ல, நீங்கள் நினைக்கும் நபர்தான் என்று கிளாரா சிரித்தாள். தேவவதிதானே நீ என்று நம்பூதிரி கேட்க, ஆமாம் என்றாள் கிளாரா. நான் சேத்திரத்திற்கு போன போது அங்கே கால் மாறி நின்ற துவார பாலகிதானே இது? ஆமாம், அவள் கால் மாறி நின்றபோது உங்களுக்கு கால் சலங்கை சத்தமும் கேட்டிருக்குமே என்றாள் கிளாரா. இதை கேட்ட நம்பூதிரியும் உதயனும் இவளை மிகவும் வியப்புடன் கவனித்தனர்.
கிளாரா சாதாரண பெண் அல்ல. அவளுக்கு பின்னால் ஒரு அற்புதமான கதை ஒளிந்து கொண்டு இருக்கிறது என்று நம்பிய அவர்களில் உதயன் மட்டும் அந்த கதையை எப்படியும் அறிய வேண்டும் என்று விரும்பினான். கிளாரா அந்த சம்பவத்தை மிகவும் சுருக்கமாக சொல்ல ஆரம்பித்தாள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த சம்பவத்தை நம்பூதிரியும் முன்பே அறிந்திருக்க கூடும். கோதவர்ம தம்பிரான் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. மலை மீது வாசம் செய்த தேவி மிகவும் சக்தி வாய்ந்தவள். அங்கே அவளது கோயிலும் இருக்கிறது. மலை மீது இருந்த கோவிலின் மீது ஒரு பட்சி பறந்தாலும் அது எரிந்து விழுந்துவிடும். கேட்டதை கொடுக்கும் சுபாவம் தேவியினுடையது. அந்த தேவியை ராஜாக்கள் தங்களது பரதேவதையாக பூஜித்து ஆராதித்து வந்தனர். அப்படி இருக்கும் போதுதான் அந்த பயங்கரம் நடந்தது. தம்பிரான் படுக்கை அறையில் இருந்து ராணியை யூதா அபகரித்து கொண்டு போனான். ஆனால் தேவிதான் கோவிலகத்தின் இரட்சகி. எப்படியும் தேவியினால் தனக்கு தொல்லை நேரும் என்பதை உணர்ந்த யூதா ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலை அசுத்தமாக்கி விட்டான். சொல்ல முடியாத அசிங்கத்தினால் தேவியின் சக்தி உடனே இல்லாமல் போய்விட்டது. அப்போது தேவிக்கு சனி திசையின் உச்சகட்டம் நடந்து கொண்டு இருந்தது. யூதா தனது மாந்திரீக சக்தியால் அந்த மாளிகையின் நிலவரையில் தனக்குத்தானே சமாதி கட்டி கொண்டான். பல வருடங்களுக்கு பிறகு தனது குணத்திற்கேற்ப ஒரு ஆளை கண்டுபிடித்தான். அதுதான் விக்டர். விக்டரின் உடம்பில் யூதாவின் ஆவி இலகுவாக புகிந்து கொள்ள முடிந்தது. கூடு விட்டு கூடு பாய்ந்து விக்டரின் உடம்புக்குள் யூதா பிரவேசித்த அதே நேரத்தில் மலைவாழ் தேவி தனது துவார பாலகி ஒருத்தியை அழைத்து அவளை கிளாராவின் உடலில் பிரவேசித்துக் கொள்ள அனுமதி அளித்தாள். இதுதான் நடந்தது என்றாள் கிளாரா. அப்படி என்றால் தேவியின் சக்தி? முழு சக்தி இன்னும் வரவில்லை என்றாலும் அந்த தேவியின் கெட்ட நேரம் பூராவும் தீர்ந்து விட்டது. இந்த நேரத்தில் தான் யூதா இங்கே திரும்பி வந்திருக்கிறான். உனக்குள் தேவதேவியை பிரவேசித்து இருப்பது விக்டருக்கு தெரியுமா என்று கேட்டான் உதயன். இல்லை, ஆனால் என்னிடம் ஏதோ சக்தி இருப்பது அவனுக்கு தெரியும் என்றாள் கிளாரா. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றார் நம்பூதிரி. என்ன நம்பூதிரி? உன்னை அவன் தொட்டு களங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஒரு தடவை அப்படி ஏதும் தவறு நடந்து விட்டால் பிறகு எப்போதும் முன்னால் அவனை எதிர்த்து நிற்கவே முடியாது என்றார் நம்பூதிரி. எனக்கும் அது தெரியும் நம்பூதிரி. ஒரு தடவை இதற்காக முயற்சித்து விக்டர் தோற்று போனான் என்றாள் கிளாரா. இன்னொரு விஷயம் என்றார் நம்பூதிரி. என்ன? நீ உணவு உட்கொள்ளும் போதும் தூங்கும் போதும் தேவதேவி வெளியேறி நிற்பாள். அந்த நேரத்தில் விக்டர் உன்னை கசக்கி விட்டால் மீண்டும் தேவதேவி உன்னுள் பிரவேசிக்க நிச்சயமாக முடியாது. இந்த விஷயத்தில் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன் நம்பூதிரி. துர்காஷ்டமி நாளில் தேவி குளிக்க போகும்போது தேவவதியான நான் அவளுடன் போவேன். மற்ற நேரங்களிலும் தேவிக்கு நானேதான் காவல். மாமிச வகையராக்களை நீ சாப்பிடுவது உண்டா? கிளாராவிடம் கேட்டார். இல்லை, அதை நீ சாப்பிட்டாலும் தேவதேவி உன் உடலில் இருந்து நகர இடம் இருக்கிறது என்றார் நம்பூதிரி. இதற்கு பிறகு ஸ்ரீதரன் உள்ளே போய் ராசி பலகையின் மீது வைக்கும் சோழி பையை எடுத்துக்கொண்டு வந்தார். தன் தாத்தாவை மனதில் நினைத்து கொண்டு தேவியின் சன்னிதானத்தில் இருந்து கொண்டு வந்த ராசி பலகையின் மீது வைத்தார். தியானித்தார். ராசி பலகையில் ஜோதிடம் பார்க்க உனக்கு தெரியுமா? நம்பூதிரி கேட்டார். தெரியும் என்று சிரித்தாள் கிளாரா. உனக்கு தெரியாத விஷயத்தை இப்போது நான் பார்க்க போகிறேன் என்று நம்பூதிரி சோழிகளை மாற்றி மாற்றி வைத்து பார்த்தார். அதன் மூலம் அவருக்கு தெரிந்தது தேவிக்கு இன்னமும் பூரண சக்தி வரவில்லை என்பது. அது வரைக்கும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீ என்று கிளாராவிடம் சொன்னார். இதை கேட்ட கிளாராவின் முகம் வாடிவிட்டது. இதே நேரத்தில் விக்டர் தன் படுக்கை அறையில் இருந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தான். தான் எதிர்பார்த்த நபர் இன்னும் வராததினால் அவன் தூங்காமல் இருந்தான். அப்போது சோபியா அங்கே வந்தாள். மெர்லின் வந்தபோதில் இருந்து சோபியாவிடம் இவர் அதிக நெருக்கம் காண்பிப்பது இல்லை. சோபியா கட்டிலின் மீது அமர்ந்து தனது நைட்டியை மெதுவாக முழங்காலுக்கு மேல் நகர்த்தினாள். இதை பார்த்த விக்டரின் உள்ளில் இருந்த யூதா தலை தூக்கினான். என்னை மறந்து விட்டாயா? சோபியா கேட்டாள். இல்லை, எப்போதும் இல்லை. அண்ணியினால் தான் நான் பெண் சுகத்தையே கண்டேன். முன்பே இங்கு நான் வந்திருக்க வேண்டும் என்று சொன்ன விக்டர் அவளை அணைத்து தன் பக்கமாக இழுத்தான். இருந்தாலும் அவனது கண்கள் வெளியே பார்த்து கொண்டுதான் இருந்தன. ஒரு நிமிடம் கழிந்தவுடன் இதோ வருகிறேன் என்ற விக்டர் ஜன்னலின் அருகே போய் பார்த்தபோது இருளில் இரத்த சிவப்பாக இரு கோலங்கள் தெரிந்தன. இதை பார்த்த அவன் ஜன்னல் அருகே ஒரு பெரிய கோடு போட்டான். காற்றில் வரைந்த அந்த கோட்டிற்கும் சக்தி உண்டு என்பதை அவன் அறிவான்.
சோபியாவை திருப்திப்படுத்தாவிடில் தான் அந்த மாளிகையில் தங்குவது சாத்தியமே அல்ல என்பதை விக்டர் நன்றாக அறிவான். கோவிலகத்துடன் அவன் நடத்தும் யுத்தம் வெற்றி பெற இந்த வீடு அவனுக்கு ஒரு பாசறையாக இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து சோபியாவை அவளது அறைக்கு அனுப்பி வைத்தான். சோபியாவை அனுப்பிவிட்டு இவன் வேகமாக ஜன்னலின் அருகே வந்து கையை வெளியே நீட்டினான். பிறகு வேகமாக அவன் கையை உள்ளே இழுக்க கையில் அந்த பெரிய பல்லி அமர்ந்து இருந்தது. அதன் கழுத்தில் இருந்த நூல் கயிற்றை கவனித்த விக்டர், உனக்கு என்ன நடந்தது சொல் என்றான். எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது என்றது பல்லி. உடனே விக்டர் அந்த பல்லியை கட்டிலின் மீது படுக்க வைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு வந்தபோது படுக்கையில் மெர்லின் படுத்திருந்தாள். சொல், என்ன நடந்தது அங்கே? அவள் அங்கே இருந்தாள். யார், கிளாராவா? விக்டர் வியப்புடன் கேட்டான். ஆமா. அவளுக்கு நீ யார் என்று தெரிந்து விட்டதா? இல்லை. அப்படியென்றால் பரவாயில்லை. அடுத்த நாள் காலை 10 மணிக்கு உதயன் கிளாராவை மாளிகைக்கு கொண்டு வந்து விட்டான். மதியம் கிளாராவும் மெர்லினும் சமையல் அறையில் சந்தித்துக் கொண்டனர். மெர்லினின் கழுத்தில் இருந்த தீக்காயத்தை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் கிளாரா. கிளாரா தன் கழுத்தை கவனிக்கிறாள் என்பதை அறிந்த மெர்லின் தனது முண்டினால் அதை மறைத்துக் கொண்டாள். அத்துடன் அந்த இடத்தை விட்டு மெதுவாக நகர்ந்தாள். பல்லியின் ரூபத்தில் உள்நாட்டில் நம்பூதிரியின் வீட்டிற்கு வந்தது இந்த மெர்லின் தான் என்பது கிளாராவுக்கு புரிந்தது. குன்றின் மீது உள்ள தேவிக்கு பூரண சக்தி கிடைக்கும் வரைக்கும் தனக்கும் சக்தி குறைவுதான் என்பதை கிளாரா உணர்ந்ததால் அவளும் அமைதியாகவே இருந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி. எல்லோரும் சர்ச்சுக்கு போக வேண்டும், சீக்கிரம் ரெடியாகுங்கள் என்றாள் சோபியா. மெர்லின் அதை கேட்காதவள் போல அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டாள். எல்லோரும் அவளை தேடிய போது அவள் யார் கண்ணிலும் படவில்லை. இந்த தடவை விக்டரை சர்ச்சுக்கு அழைத்து போக எல்லோருமே விரும்பினார்கள். தங்களுக்கும் உறவினர் ஒருவர் துணையாக இருப்பதை மற்றவர்கள் அறிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். கிறிஸ்துமஸ் அன்று விக்டர் கோவிலுக்குள் வராமல் வெளியிலேயே நின்று விட்டான். இந்த தடவையும் அவனை அவர்கள் அழைத்த போது தனக்கு உடல் நலம் சரியாக இல்லை என்று சொல்லி விக்டர் தப்பித்துக் கொண்டான். ஆனால் சோபியாவின் மகள் தெரசா விடவில்லை. நான் கோயில் பாதிரியாரிடம் எனது சித்தப்பாவை அழைத்து வருவதாக சொல்லி இருக்கிறேன். அதனால் எந்த விதமான சாக்கும் சொல்லாமல் நீங்கள் எங்களுடன் வருகிறீர்கள் என்றாள் தன் சித்தப்பாவிடம். விக்டர் ஒரு நிமிடம் சிந்தித்தான். போகாமல் இருந்தால் எல்லோருக்கும் அவன் மீது சந்தேகம் கொள்ள இடம் அளிக்கலாம். அதனால் சரி, நான் வருகிறேன் என்று தன் உடைகளை அணிந்து கொண்டான். பிறகு கண்ணாடியில் தன்னையே பார்த்து கொண்டான். பார்த்தவுடன் பயந்தான். அங்கே தெரிந்தது யூதாவின் முகம். வெளியில் வந்தபோது மெர்லின் அங்கே இருந்தாள். சோபியா அவளையும் கட்டாயப்படுத்தி வேறு ஆடைகளை அணிவித்து தன்னுடன் அழைத்து போக தயார் செய்திருந்தாள். மெர்லின் தன்னையே கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது அதில் அவள் அணிந்திருந்த ஆடை மட்டும்தான் தெரிந்தது, உருவம் தெரியவில்லை. விக்டர் பின்தொடர மற்றவர்கள் முன்னால் நடந்தார்கள். கோயிலில் மணி கம்பீரமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. விக்டர் நிழலிருக்கும் ஒரு பெரிய மரத்தின் அடியே போய் நின்றான். உள்ளே இருந்த பாதிரியார் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார். பாதிரியார் காபிரியல் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமான ஒரு மனிதன். அவர் படித்தது ரோம் நகரில், உலகத்தில் பல பாகங்களை சுற்றி வந்தவர். அவர் மீது அந்த ஊர் மக்களுக்கு பக்தியும் அளவு கடந்த மரியாதையும் உண்டு. காரணம், எந்த விதமான பிசாசுகளும் அவரை பார்த்தவுடன் ஓடி மறையும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைதான். பேய் பிடித்தவர்களின் தலையில் பாதிரியார் கை வைத்தால் போதும் அந்த நபருக்கும் பூரண விடுதலை கிடைக்கும். ஏனென்றால் அவரிடம் மந்திர சக்தி இருக்கிறது என்று அந்த ஊர் மக்கள் நம்பினார்கள். பாதிரியார் காபிரியல் இந்த சர்ச்சுக்கு வந்த 1 மாதத்திற்கு பிறகு அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. இதே சர்ச்சில் பணியாளாக வேலை செய்து கொண்டு இருந்த ஒருவரின் மகளுக்கு பேய் பிடித்துவிட்டது என்றார்கள். அந்த பேய் தமிழ் பேசக்கூடிய ஒரு நபருடையது என்றும் சொன்னார்கள். தமிழே தெரியாத ஒரு பெண் தமிழ் பேசியதை கண்டு மக்கள் வியந்து போனார்கள். அவள் சரீரத்தில் பிரவேசித்த அந்த நபர் ஒரு மந்திரவாதி என்றும் சொன்னார்கள். விவாகமே செய்து கொள்ளாத அந்த நபர் இறந்தபோது மயானத்திற்கு மிக அருகில் இருந்த ஒரு புறம்போக்கு நிலத்தில் அடக்கம் செய்தனர். இந்த விபரத்தை சர்ச்சு பணியாள் பாதிரியாரிடம் சொன்னான். பகல் நேரத்தில் அவள் நன்றாகவே இருந்தாள். ஆனால் அவளை ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஆலயத்திற்கு அழைத்து வரும்படி பாதிரியார் சொல்லவும், அன்று அமாவாசை இரவு 12 மணிக்கு தன் மகளை அழைத்து வந்தான் அந்த பணியாள். அவளை பாதிரியார் அறையில் படுக்க வைத்தார்கள். கடிகாரத்தில் மணி அடித்ததும் அந்த பெண் திடுக்கிட்டு எழுந்தாள்.
எனக்கு ஏதாவது உபத்திரவம் கொடுத்தால் நான் பாதிரியாரை கொல்ல தயங்க மாட்டேன் என்று உரத்த ஆண் குரலில் அந்த பெண் தமிழில் சத்தம் போட்டு சொன்னாள். அந்த சமயம் நன்றாக இருந்த அந்த பெண் கருத்து போய்விட்டாள். காபிரியேல் சில நிமிடங்கள் யோசனையில் ஆழ்ந்துவிட்டு பிறகு சென்று பிரார்த்தனை செய்தார். அதன் பின் அவர் தன் கையில் ஒரு ஜெபமாலையை எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த மாலையை அந்த பெண்ணின் கழுத்தில் போட்டார். திடீரென்று ஒரு அலறல் சத்தம். அந்த கூச்சலுக்கு பின் அமைதியாக அந்த பெண் நன்றாக தூங்கிவிட்டாள். பணியாளுக்கு உடனே வேலை கொடுத்தார் பாதிரியார். பின்பக்கம் சென்று கடப்பாரையும் மண்வெட்டியும் எடுத்து வர சொன்னார். பிறகு இருவரும் மந்திரவாதியை புதைத்த இடத்திற்கு போய் நின்றனர். 4 பக்கத்திலும் மை இருட்டு. பாதிரியார் கையில் இருந்த டார்ச் அவருக்கு உதவியது. அந்த சமாதி மிகவும் சுத்தமாகவும் அப்போதுதான் உருவாக்கப்பட்டது போலவும் புதிதாக இருந்தது. இங்கே நடப்பது எல்லாமே ரகசியம் என்று அந்த பணியாளரிடம் சொல்லிவிட்டு பிணம் புதைக்கப்பட்டிருந்த இடத்தை தோண்ட சொன்னார். சற்று தூரம் தோண்டிய போது பெட்டி அவர்கள் கண்ணில் பட்டது. பெட்டியின் மூடியை திறக்க சொன்னார் பாதிரியார். மிகவும் பயத்துடன் அந்த சவப்பெட்டியை திறந்தான். திறந்தவுடன் பயந்து அலறினான் அந்த பணியாள். என்ன என்ன என்று அவனிடம் கேட்டார் பாதிரியார். ஃபாதர், பிணம் கண்களை திறக்கிறது என்றான் பயத்துடன். ஃபாதர் கொஞ்சமும் பயப்படவில்லை. அவர் கீழே அமர்ந்து சவக்குழிக்குள் டார்ச் லைட் வெளிச்சத்தை பாய்ச்சினார். பணியால் சொன்னது சரிதான். அந்த பிணம் கெடாமல் அப்படியே இருந்தது. அதன் கடைவாயில் 2 பக்கமும் வளைந்து நீண்ட 2 கோரைப்பற்கள். காபிரியேல் தன் பையில் இருந்து ஒரு சிறிய சிலுவையை எடுத்து அதன் நெஞ்சின் மீது போட்டார். சிலுவை உடலில் பட்டவுடன் பெரிதாக ஒரு அலறல். குழியின் உள்பாகம் அசைந்தது. 4 பக்கமும் இருந்த சுவர்கள் அசைய உதிர்ந்த மண் பெட்டிக்குள் விழுந்தது. அதை தொடர்ந்து அந்த உடல் நிரந்தரமாக அமைதி கண்டது. இனி அவன் எழமாட்டான். மூடியை போட்டு பெட்டியை மூடு என்று பாதிரியார் சொல்ல பணியாளும் அவ்வாறே செய்தான். குழியை நன்றாக மூடிய பிறகு இருவரும் அங்கிருந்து திரும்பினார்கள். அந்த பெண் பாதிரியார் அறையில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தாள். பணியாள் அவளை எழுப்பி தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். அத்துடன் அவளது வியாதி சுகமானது. பணியாள் இந்த சம்பவத்தை யாரிடமும் சொல்லவில்லை. மகளுக்கும் என்ன நடந்தது என்றே தெரியாது. இருந்தாலும் பாதிரியாருக்கு அற்புதமான சில சக்திகள் உண்டு என்று மக்கள் ஓரளவுக்கு அறிந்தே இருந்தார்கள். ஃபாதர் காபிரியேல் ஏதோ எழுதி கொண்டு இருந்தவர் அதை நிறுத்தினார். இன்னும் 10 நிமிடங்கள் எழுதலாம் என்று அவர் நினைத்த போது அவரது கண்களில் கிளாரா தென்பட்டாள். அவள் ஆலயத்திற்குள் வராமல் வாயில் பக்கம் தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தாள். அருகில் வா என்று தன் கையை அசைத்து அவளை ஃபாதர் அழைத்தார். பயத்துடன் அவள் உள்ளே போனாள். நீ தனியாக இல்லை இல்லையா என்று அவளிடம் ஃபாதர் கேட்டார். அந்த கேள்வியின் அர்த்தம் அவளுக்கு சட்டென்று புரியவில்லை. அதை கண்ட மெர்லினும் சர்ச்சின் உள் போக அடியெடுத்து வைத்தபோது உள்ளே இருந்து உருண்டையாக வந்த அக்னி ஜுவாலை அவள் நெஞ்சை தாக்கியது. அவள் பின்னடைந்தாள். சோபியா அவளை அழைத்தாள். அதனால் மெர்லின் இன்னொரு தடவையும் முயற்சித்தாள். முடியவில்லை. நெருப்பின் ஜுவாலை அவள் மீது பயங்கரமாக வீசியது. விக்டர் மரத்தின் அடியிலேயே நின்று கொண்டான். சர்ச்சின் வாயிலை பார்த்தபோது அவன் கண்களில் தெரிந்த காட்சி தங்க நிறத்தில் பாதிரியார் ஆடையும் தலையில் வைர கற்கள் கொண்ட கிரீடத்தையும் வைத்துக்கொண்டு கையில் தீ பறந்த கத்திகளுடன் காவல் வீரர்களைப் போல சிலர் அங்கே நிற்பது இவன் கண்களுக்கு மட்டுமே தெரிந்தது. தன் சக்தி அவர்களுக்கு முன்பு தோற்று போய்விடும் என்று பயந்த விக்டர் அங்கேயே நின்று கொண்டான். சர்ச்சில் பிரார்த்தனை முடிந்தவுடன் வெளிவந்த சில உள்ளூர் பிரமுகர்கள் விக்டரிடம் வந்து பேசினார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு வெளியே வந்த ஃபாதர் விக்டரை பார்த்தார். ஒரே பார்வையில் தன்னை விட பாதிரியாருக்கு சக்தி மிகவும் குறைவு என்பதை விக்டர் தெரிந்து கொண்டார். ஆலயத்திற்கு வெளியே காபிரியேல் ஒரு சாதாரண மனிதன் என்றே விக்டரின் மனதிற்கு பட்டது. ஃபாதர் மெதுவாக விக்டரின் அருகே வந்தார். ஆலயத்தில் உள்ள தன் அறைக்கு வர சொல்லி அழைத்தார். இன்று நீங்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறீர்கள், நான் இன்னொரு நாள் தங்கள் அறைக்கு வருகிறேன் என்று விக்டர் பதில் சொல்லிவிட, வெள்ளிக்கிழமை எனக்கு ஓய்வான தினம்தான், அன்று நீங்கள் வரலாம் என்றார் பாதிரியாரும் விடாமல். அவசியம், நான் அன்று வருகிறேன் என்று விக்டர் சொல்ல, ஃபாதர் இதை கேட்ட பிறகு உள்ளே போனார். மெர்லின் விக்டரின் அருகில் வந்தாள். நீ ஆலயத்துக்குள் போனாயா என்று விக்டர் கேட்க, முயற்சி செய்தேன், 2 தடவை முடியவில்லை என்றாள் மெர்லின். கிளாரா போனாளே, அப்படி என்றால் அவளிடம் என்ன சக்தி அடங்கி இருக்கும்? விக்டர் இப்படி கேட்டுக்கொண்டே யோசித்தான்.
கிளாராவை பாதிரியார் அழைத்து உள்ளே கூட்டிச் சென்றார் என்று மெர்லின் சொல்ல, அதுவும் நல்லதுக்குத்தான், நான் கண்டுபிடித்துக் கொள்கிறேன். கிளாரா அருகில் வருவதை பார்த்து இருவரும் பேச்சை நிறுத்தினார்கள். சித்தப்பா ஆலயத்திற்குள் வரவில்லையா என்று தெரசா கேட்டான். ஓ, நான் பின்னால் நின்று கொண்டிருந்தேன். விக்டர் இப்படி பதில் சொன்னாலும் கிளாராவுக்கு உண்மை நிலை என்னவென்று தெரியும். அதாவது விக்டரும் மெர்லினும் ஆலயத்திற்குள் வர முடியாது என்று அவளும் அறிவாள். தெய்வீகமான சக்திக்கு எந்த ஆலயம் என்றாலும் அனுமதியே தேவையில்லை. பைசாச சிருஷ்டிகளுக்கு எந்த ஆலயத்திலும் அனுமதி இல்லை என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்த நாள் மதியம் சுபத்ரா மாளிகைக்கு வந்தாள். அம்மா ஊரில் இல்லை, எனக்கு துணையாக இருக்க கிளாராவை அழைத்து போக வந்தேன் என்றாள் சுபத்ரா. மெர்லினுக்கு மனதில் சந்தேகம் தோன்றியது. இவர்களுக்கு எதிராக ஏதோ சதி செய்யத்தான் கிளாரா அங்கே போகிறாள் என்று மெதுவாக விக்டரிடம் அவள் சொல்ல, இதனால் விக்டர் சோபியாவிடம் சுபத்ரா இங்கே எதற்காக வந்தாள் என்று கேட்க, கிளாராவை அழைத்து போக வந்திருக்கிறாள் என்றாள் சோபியா. அது சரியாக இருக்குமா? அங்கே வாலிபன் ஒருவன் இருக்கிறானே, அவன் காரணமாகத்தானே நான்சி இருந்தாள். இவளுக்கும் ஏதாவது ஆபத்து வர வேண்டுமா என்று விக்டர் ஒரு தடையை போட்டான். சாவதென்றால் சாவட்டும், இல்லை என்றால் அவனுடன் ஓடட்டும். சொத்து தர வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா என்று சோபியா சொல்ல, இதற்கு பதில் அளிக்க விக்டராலும் முடியவில்லை. விக்டர் வந்த பிறகு சோபியாவின் சுபாவத்தில் நிறைய மாறுதல். கிளாரா சுபத்ராவுடன் சென்று விட்டாள். இருள் பரவ ஆரம்பித்தவுடன் உதயன் கிளாராவை அழைத்து கொண்டு உள்நாட்டில் இருக்கும் நம்பூதிரி மனைக்கு சென்றான். ஆலயத்திற்குள் நடந்த சம்பவமும் இவர்கள் இருவரும் உள்ளே வராதது பற்றியும் கிளாரா நம்பூதிரியிடம் சொல்ல, ஃபாதர் காப்ரியல் மிகவும் நல்லவர் என்றே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் உதயன். நீ சொல்வது சரிதான், அவருக்கும் சில சக்திகள் இருப்பதாக நான் அறிவேன். எதுவும் ஒரு விதத்தில் நல்லதுக்குத்தான். என்னால் முடியாதவற்றுக்கு ஃபாதர் உதவலாம் அல்லவா என்றார் நம்பூதிரி. ஒரு விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஒரு பழைய கிரந்த புத்தகத்தை திறந்து கொண்டே நம்பூதிரி சொல்ல, என்ன அது? யூதா மிகவும் மோசமான மந்திரவாதி என்று இந்த கிரந்தத்திலும் சொல்லி இருக்கிறது. அவன் செய்த பல கொடூரங்கள் பற்றியும் இந்த கிரந்தத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது. நாளுக்கு நாள் அவனது சக்தி அதிகமாகிக் கொண்டே வரும். அவன் மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவனுக்கு அதிபயங்கரமான சக்தி இருந்தது என்றும் இந்த கிரந்தத்தில் கூறப்பட்டு இருக்கிறது. அதனால் தானே அவன் ராஜாவின் மனைவியை தன் படுக்கைக்கு இழுத்து வந்தான். அதாவது தூரத்தில் இருப்பதை தன் அருகில் கொண்டு வரும் சக்தி அவனிடம் இருந்தது. ஆமாம், அவனால் எந்த பெண்ணையும் வசியப்படுத்த முடியும். நாம் தான் பின்னால் கஷ்டப்பட வேண்டும் என்றான் உதயன். மெர்லின் நடத்தை என் மனதில் சந்தேகத்தை தான் தோற்றுவிக்கிறது என்ற நம்பூதிரி சொல்ல, அதை உதயனும் ஒப்புக்கொண்டான். இதுவரை நடந்த 2 மனிதர்களின் சாவை வைத்து பார்க்கும்போது நான் பனைமரத்தின் மீது அமர வைத்த யட்சியின் ஞாபகம்தான் எனக்கு வருகிறது. ஏனென்றால் அந்த யட்சியின் லட்சியமே ஆண்கள் தான். அவள் நம்மை நன்றாக ஏமாற்றி இருக்கிறாள். ஒரு தடவை நீங்கள் அவளை பார்த்தால் என்ன? நீங்கள் அவளை விலக்க ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்டான் உதயன். இருக்கிறது, என்னால் அது முடியும் என்று சொன்ன நம்பூதிரி ராசி பலகையை எடுத்து வைத்து சோழிகளை அடிக்கிய பின் மந்திரங்கள் சொல்ல ஆரம்பித்தார். அப்போது பலகை மெதுவாக உயர சோழிகள் கீழே விழுந்து சிதறின. விளக்கிலிருந்து திரியும் கீழே விழுந்தது. நம்பூதிரி குதித்து எழுந்தார். கீழே விழுந்த திரியை எடுக்க நம்பூதிரி தன் கையை நீட்டினார். அப்போது அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கீழே விழுந்த திரியின் ஜுவாலை உதிர்ந்து அப்படியே ஒரு பாம்பாக மாறி அதன் தலையில் மாணிக்கம் போல ஒரு பிரகாசம். இடமெங்கும் நீல ஒளி பரவியது. அந்த பாம்பு மேலே உயர பார்த்தது. அந்த நிமிடம் அதன் வாலில் நுனி மட்டும் தரையில் இருக்க பாம்பு நேராக நின்றது. நம்பூதிரி பின்னால் நகரவில்லை என்றால் பாம்பின் உடல் அவர் மீது பட்டிருக்கும். அதே சமயம் கிளாரா தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து தன் கையை நீட்டினாள். பாம்பின் அருகே அவள் கை வந்ததும் பாம்பு பின்னடைந்தது. இதை கவனித்த கிளாரா திடுமென்று எழுந்து பாம்பின் கழுத்தை பிடித்தாள். கையில் துடித்த பாம்பு அவளது கையை சுற்றி கொண்டது. இது என்ன திரி என்று கேட்டுக்கொண்டே பாம்பின் தலையை எண்ணெயில் நனைத்தாள். உனக்கு பயமாக இல்லையா? நம்பூதிரி கேட்டார். இது ஒரு திரிதானே என்றாள் அவள் மிகவும் சாதாரணமாக. இதை கேட்ட திருமேனி ஆச்சரியப்பட்டார். தனக்கு பாம்பாக தெரிவது அவளுக்கு மட்டும் விளக்கு திரியாக தெரிவது எப்படி என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட நம்பூதிரி, நான் அவளுக்கு முன்னால் தோற்றுவிட்டேனோ என்றும் மனதுக்குள் நினைத்தார். தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்ள
உதயனிடம் கேட்டபோது நான் பாம்பைத்தான் பார்த்தேன் என்றான். அப்படியென்றால் அவனுக்கு சக்தி அதிகமாகிக் கொண்டே போகிறதென்று அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டே நம்பூதிரி மீண்டும் ராசி பலகையை ஒழுங்குபடுத்தி சோழிகளை வைத்தார். இந்த தடவை திரி கீழே விழாமல் இருக்க கிளாரா அதன் அருகில் போய் நின்று கொண்டாள். இந்த தடவையும் ராசி பலகை ஒரு பக்கமாக உயர்ந்தது. இப்போதுதான் நம்பூதிரி அதை கவனித்தார். ஒரு கை கீழே இருந்து ராசி பலகையை உயர்த்தியது. கிளாரா விளக்கை அருகில் நகர்த்தியதும் மூவரும் ராசி பலகையின் கீழே இருந்த கையை பார்த்தனர். பார்த்தால் அருவருப்பாக இருக்கக்கூடியதும் கை பூராவும் மீனின் செதில்கள் போல நிறைந்து காணப்பட்டதும் 4 விரல்கள் இருந்ததுமான அந்த கை சிவந்த நிறமுடையதாக இருந்தது. யூதா தனது மந்திர சக்தியினால் பூமியை துளைத்து அந்த கையை மேலே அனுப்பியிருக்கிறான் என்பதை நம்பூதிரி புரிந்து கொண்டார். தனக்கும் மேலே அவனுக்கு சக்தி இருப்பதால் ஒன்று அதை குறைக்க பார்க்க வேண்டும், இல்லை அதை இல்லாமலேயே செய்துவிட வேண்டும் என்று நினைத்த நம்பூதிரி இதற்கு என்னதான் வழி என்றும் யோசிக்க ஆரம்பித்தார். ராசி பார்க்க வேண்டும் என்றால் என் கையில் பாருங்கள் என்று கிளாரா தன் கையை நீட்டினாள். அதன்படியே ராசி பலகையை அவள் கை மீது வைத்து பார்த்தார் நம்பூதிரி. யூதாவிற்கு புதிய சக்தி கிழக்கு பக்கத்தில் இருந்து கிடைத்திருந்தது. அங்கே துர்தேவதை உள்ள ஒரு பழைய கோவில் இருக்கிறது. அங்கே நரபலிதான் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அவரது தாத்தா சொல்ல அவர் கேட்டிருக்கிறார். அங்கே இருந்துதான் யூதா இந்த சக்தியை சமீபத்தில் பெற்றிருக்க வேண்டும் என்று நம்பூதிரி சொல்ல, வீட்டில் இருந்த ஒரு வேலைக்காரியை கூட சில நாட்களாக காணவில்லை என்றாள் கிளாரா. பனைமரத்தில் இருந்த அந்த யட்சியையும் அவன்தான் காப்பாற்றி இருக்கிறான். நாம் அன்று பார்த்தது அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயை. தேவவதி, நீ ஒரு விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கிளாராவை பார்த்து நம்பூதிரி சொன்னார். அவள் தலையை ஆட்டினாள். ஒரு வினாடி கூட நீ கிளாராவை விட்டு அகலவே கூடாது. நீ வெளியேறினால் திரும்பவும் அவளுக்குள் நீ புக முடியாதபடி அவன் செய்து விடுவான். எனக்கும் அது தெரியும். ஒரு தடவை புருஷ சம்பந்தம் உண்டாகிவிட்டாலும் இவளுள் நான் பிரவேசிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் என்றாள் தேவவதியான கிளாரா. நம்பூதிரி தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்று உதயன் கேட்க நம்பூதிரி தலையை ஆட்டினார். பாதர் காவிரியலிடமும் இந்த விஷயத்தை பற்றி விவாதித்தால் என்ன என்றான் உதயன். நல்ல காரியங்களை செய்ய 4 பேரிடம் அபிப்பிராயம் கேட்பதில் தவறில்லை என்றார் நம்பூதிரியும் மகிழ்ச்சியாக. விக்டர் ஆலயத்திற்கு போகும்போது பாதிரியார் இதை பற்றி அவரிடம் பேசும் சந்தர்ப்பம் கிடைக்கும் இல்லையா? இருக்கலாம். அதனால் நீயே அவரிடம் இதை பற்றி பேசு என்றார் நம்பூதிரி. அது போதும் நம்பூதிரி, நான் வருகிறேன் என்றான் உதயன். இதே சமயத்தில் விக்டர் சிறு பெட்டியை திறந்து கோயிலில் கிடைத்த சிறு மாலையை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டார். புதிய சக்தி கொடுத்த மாலை அல்லவா அது. மாலையை அணிந்து கொண்டு அவர் கண்ணாடியில் பார்த்தபோது அதில் யூதாவின் உருவம் தெரியவில்லை. மாறாக விக்டரின் சொந்த உருவமே தெரிந்தது. ஆனந்தம் அவரது மனதை நிறைத்தது. இதே மாலையை அணிந்து கொண்டு ஆலயத்திற்குள் போனாலும் பாதிரியாரால் எதையும் கண்டுகொள்ள முடியாது என்றுதான் அவன் நினைத்தான். பெட்டியினுள் ஒரு கண்ணாடி உருண்டையும் இருந்தது. அதனுள் பார்த்தால் எதை நினைத்து பார்க்க முடியுமோ அது நன்றாகவே தெரியும். ஆனால் யூதா விக்டரின் உடலுக்குள் புகுந்த பின் அந்த கோலத்தில் எதுவுமே தெரிவதில்லை. இப்பொழுது வெறும் விக்டராக இருக்கும்போது அதை பரீட்சை செய்து பார்த்தால் என்ன என்று அவனுக்கு தோன்ற, மாலை கழுத்தில் இருக்க கிளாரா எங்கே போனாள் என்று பார்த்தார். அவள் அப்போது சுபத்ராவின் அருகில் படுத்துக் கொண்டிருந்தாள். இவள் யார்? இவளுக்குள் சக்தி எங்கே இருந்து வந்தது? விக்டர் தன் சுண்டு விரலை லேசாக கீறி வழிந்த இரத்தத்தை கண்ணாடி கோலத்தில் தெரிக்க அது சிவப்பு நிறமானது. இதை பார்த்து கொண்டே இருக்கும்போது சிவப்பு நிறம் மாறி மெதுவாக கருப்பாகியது. பின்னால் ஒரு துளி பிரகாசமும் தெரிந்தது. பிறகு கோலம் பூராவும் அது பரவியது. விக்டர் அப்போது அங்கே குன்றின் மீது இருந்த தேவியின் கோயிலை பார்த்தார். ஓ, இங்கிருந்துதான் இவளுக்கு சக்தி வருகிறதா என்றான் மிகவும் அலட்சியமான குரலில். கோவில் மெதுவாக தெரிய தொடங்கியது. 2 துவார பாலகிகள் நிற்க கோவிலின் கதவு திறந்திருந்தது. ஓ, இவளுள் இருப்பது தேவியா? தனக்குள் கேட்டுக்கொண்ட விக்டர் தேவியின் சனி திசை இன்னமும் எதுவரை இருக்கிறது என்று கணித்து பார்த்தான். மீதம் 2 மாதம் 14 தினங்கள் 14 நாளிகை 14 வினாடி இருப்பது தெரிந்தது. அதற்கு பிறகு தேவிக்கு அதிக சக்தி கிடைக்கும் என்று விக்டருக்கும் தெரியும்.
அதற்கு முன் தன் சக்தியை அதிகப்படுத்திக் கொண்டு தன் எதிராளிகள் யாவரையும் நாசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இந்த உடம்பின் ஆரோக்கியம் கெட்டுவிட்டால் இன்னொரு உடலில் புகுந்து கொண்டு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். விக்டர் தான் உயிர் வாழ்வதற்குள் இந்த மாளிகையில் இருக்கும் யாவரையும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். கிளாராவை மனதில் நினைத்து கொண்டு மீண்டும் கண்ணாடியில் பார்த்தான். அவள் உறைவிடம் எங்கே? அவன் கண்களுக்கு தேவவதியின் கருங்கல் சிலை தெரிந்தது. கண்ணாடியில் தனது பெருவிரலை கொண்டு அந்த சிலையை அழுத்தி தேய்த்தார். கண்ணாடியில் முதலில் தான் சிந்திய ரத்தத்தை துடைத்தார். இதை பற்றி மேலும் சில விவரங்களை தெரிந்து கொள்ள மாளிகையில் இருந்த பழைய நிலவறைக்கு போனான். அப்போது மணி 11. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். கிளாரா வீட்டில் இல்லை என்பதை அறிந்தும் அவளது அறைக்குள் எட்டி பார்த்தான். என்ன காரணத்தினாலோ அந்த பெண்ணை கண்டால் மட்டும் விக்டருக்கு சற்று பயம். விக்டரின் உடம்பில் யூதா குடியேறிய நாளில் இருந்து கிளாரா விக்டரையே கவனித்துக் கொண்டிருந்தாள் என்பதையும் அவன் அறிவான். இப்போது அவளுக்கு பின்னால் இருக்கும் ரகசியத்தையும் அவன் தெரிந்து கொண்டான். கிளாராவும் தன்னை போலவே 2 நபர்தான். யூதா எப்படி விக்டரின் உடலை ஆக்கிரமித்து இருக்கிறானோ அதை போலவே குன்றின் மீது இருக்கும் தேவியின் கோவில் துவார பாலகி கிளாராவின் உடலில் குடியேறி இருக்கிறாள். அவள் பூரணமாக உடலில் இருக்கிறாளா என்பதையும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் விக்டர். நிலவரையில் இருந்து சில பழைய கிரந்தங்களை எடுத்துக்கொண்டு தன்னறைக்கு திரும்பிய விக்டர் கதவை மூடினான். அதில் ஒரு கிரந்தத்தில் மலைக்கோயில் ஏற்பட்ட வருஷம் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருந்தது. கோயிலை ஸ்தாபித்து முடிக்க 15 வருடங்கள் ஆகி இருந்தன. தேவிக்கு காவலாக இருக்க தேவவதி என்றும் விஷ்ணுபிரியா என்றும் 2 யட்சிகளை சன்னிவேச மந்திரத்தால் அந்த சிலைகளுக்குள் குடியிருத்தி இருந்தார்கள். வலது பக்கம் தேவவதி, இடது பக்கம் விஷ்ணுபிரியா. இவர்கள் சிலைகளுக்குள் குடியிருந்தனர். அப்போது தேவிக்கு சனி திசை நடந்து கொண்டிருந்தது. யூதாவினால் தேவியை சக்தி இல்லாதவளாக்கி விடவும் முடிந்தது. தேவவதியை ஒழிக்க வேண்டும் என்றால் அவளது தசாபுக்தியை அறிந்து யட்சி ஹோமம் செய்து அவளை எரிக்க வேண்டும். விக்டர் அப்போதில் இருந்து அதற்கான வழிமுறைகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். இப்போது இருக்கும் நிலையில் ஹோமம் செய்தால் எல்லோருக்கும் தெரிய வரும். காரணம் சொல்லியாக வேண்டும். இதற்கு தற்போது இருக்கும் வழி ஒன்றே ஒன்றுதான். தேவவதி கிளாராவின் உடலை விட்டு அகன்று இருக்கும் நேரத்தில் கிளாராவை பலவந்தமாக கெடுத்து விடுவதுதான். அதற்கு பின் தேவவதி கிளாராவின் உடலில் நுழைய முடியாது. இரவு நேரத்தில் தேவி பள்ளி கொள்ளும் போது துவாரபாலகிகள் விழித்து காவல் காக்க வேண்டிய வேலை. விக்டர் ஒரு தீர்மானம் செய்து கொண்டான். தேவவதியின் சிலையை முதலில் உடைத்து விட வேண்டும். உடைத்து தூளாக்கி விட்டால் இரவு நேரத்தில் தேவவதிக்கு தஞ்சம் புக இடம் இருக்காது. அத்துடன் அவளது சக்தியும் குறைந்துவிடும். மறுநாள் அமாவாசை அன்று தேவவதியின் சிலையை சிதைத்து விடலாம் என்று கணக்கு போட்டபடி இருந்தான். மறுநாள் மாலை உதயன் தேவாலயத்திற்கு காபிரியேலை சந்திக்க சென்றான். நான் இங்கே வந்தது தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் என்று உதயன் சொல்லிக்கொண்டே பாதிரியாரின் அறைக்குள் வந்தபோது அவர் அவனை வரவேற்று அமர வைத்தார். பணியாளை அழைத்து குடிக்கட்டியை கொண்டு வர சொன்னார். அவருக்கும் உதயனை பற்றி நன்றாகவே தெரிந்திருந்தது. இருவரும் டீ குடித்தவுடன், என்ன விஷயம், இப்போது பேசலாமே என்றார் பாதிரியார். நான் சொல்வதை முதலில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். விஷயங்கள் அப்படிப்பட்டவைதான் என்ற உதயன் விக்டரை குறித்து தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை விவரமாக சொல்லி முடித்தான். இதை கேட்ட பாதிரியார் முகத்தில் சந்தேகத்தின் நிழல் படிந்தது. விக்டர் ஒரு மரத்தினடியில் நின்று கொண்டு இருந்தது அவரது நினைவுக்கு வந்தது. பாதிரியாரிடம் சொல்ல வேண்டியவற்றை விவரமாக சொன்ன பிறகு உதயன் அங்கேயே அவருடன் இரவு உணவை முடித்துக் கொண்டு தன் கோவிலகத்துக்கு திரும்பினான். தன் பின்னால் யாரோ வருவது கண்டு பயந்து திரும்பி பார்த்தான். டார்ச் வெளிச்சத்தை அந்த பக்கம் திருப்ப அங்கே நின்று கொண்டிருந்தது ஒரு பெண். யார் நீ? நான் அந்த பக்கமாக போகிறவள் தான் என்ற அவள் அவன் பின்னாலேயே வர அதற்கு உதயன் இடம் தராமல் அவளை முன்னே நடக்க விட்டான். நீ யார் என்று எனக்கு தெரியாதே உதயன் சொல்ல, ஆனால் உங்களை எனக்கு தெரியும் என்றாள் அவள். டார்ச் வெளிச்சத்தில் அவள் ஒரு அழகான பெண் என்பது தெரிந்தது. அவளிடமிருந்து நல்ல மனம் வீசியது. திடீரென்று உதயனுக்கு சந்தேகம் ஏற்படுகிறார் போல ஒரு சம்பவமும் நடந்தது. நேராக டார்ச்சின் வெளிச்சம் அவள் மீது விழுந்த போது அவளது நிழல் மறுபக்கம் விழவில்லை. இதை அவன் கவனித்தான். இதனால் அவன் மனதில் பயம் தோன்றி, இவளும் எச்சிதானோ,
சற்று முன்னால் நடந்த அவள் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்தில் இருந்த சிறிய வீட்டின் முன் நின்று கொண்டு, இதுதான் என் வீடு என்றான். அப்படி என்றால் நான் விளக்கை காட்டுகிறேன், நீ வீட்டிற்குள் போ என்றான் உதயன். அதே சமயத்தில் வீட்டில் மேலும் 2 பெண்கள் இருப்பதை உதயன் வெளிச்சத்தில் பார்த்தான். பார்ப்பதற்கு அவர்களும் இவளை போலவே இருந்தார்கள். ஏன் நீங்கள் உள்ளே வரவில்லையா என்று அவள் கேட்டாள். இல்லை இல்லை, எனக்கு மிகவும் அவசரமாக போக வேண்டும் என்று உதயன் வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அடா, நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு போனால் எப்படி என்று சொன்ன ஒருத்தி மற்றவர்களுடன் சேர்ந்து உதயனை வளைத்து கொண்டாள். மேலும் அவனை பிடிக்க கையையும் நீட்டினாள். உதயன் திடீரென்று என் தேவியே என்று உரத்த குரல் கொடுத்தான். ஏறக்குறைய அலறல் போல இருந்தது அது. சுபத்ராவின் பக்கத்தில் படுத்திருந்த கிளாராவின் காதில் இந்த சத்தம் விழுந்தது. சுபத்ரா நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க கிளாரா அரைக்கதவை திறந்து கொண்டு வேகமாக ஓடினாள். அவளுக்குள் தேவவதி இருந்த காரணத்தினால் சில நிமிடங்களில் உதயன் அருகில் கிளாரா வந்து விட்டாள். உதயனை அவள் தன் கையால் பற்றி கொண்டு எல்லோரும் தூர விலகுங்கள் என்று சத்தம் போட்டாள். அவர்கள் அசையாமல் அங்கேயே நின்றார்கள். அப்போது கிளாரா தன் கழுத்தில் இருந்த ஒரு மாலையை எடுத்து உதயன் கழுத்தில் போட்டாள். உதயனை அவள் மேலே நடக்க சொல்ல அவனும் நடந்தான். யட்சிகள் அங்கேயே நின்றார்கள். கிளாரா தன் கையை பிடித்து கொள்ள சொன்னாள் உதயனிடம். சில நிமிடங்களில் அவர்கள் கோவிலகத்திற்கு வந்து சேர்ந்தனர். நான் இதை மறக்கவே மாட்டேன் என்று உதயன் சொல்ல, நானும் மறக்க மாட்டேன் என்றாள் கிளாரா அவனை பார்த்தபடியே. படுக்கையில் படுத்தாலும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. நடந்ததெல்லாம் ஒரு கனவு போல தோன்றியது. இன்று எவ்வளவு பெரிய ஆபத்து நிகழ இருந்தது. இதிலிருந்து கிளாரா தன்னை காப்பாற்றாவிட்டாலும் என்னவாகி இருக்கும்? விக்டரிடம் வந்து அந்த 3 யட்சிகளும் நடந்ததை சொன்னார்கள். தேவவதி வராவிட்டால் நாம் நினைத்தது நடந்திருக்கும் என்றார்கள். இனி அதிக நாள் அவள் தள்ள முடியாது என்றார் விக்டர். மறுநாள் வெள்ளிக்கிழமை ஃபாதர் காபிரியலிடம் வருவதற்காக சொன்ன நாள். தனக்கு இன்னொரு எதிரி கிளம்பி இருக்கிறார் என்பதை விக்டர் கவனித்தார். ஆனால் இப்போது தனக்கு கிடைத்திருக்கும் அபாரமான சக்தியால் பாதிரியார் தனக்கு சரியான எதிரியே அல்ல என்று முடிவு செய்தான் விக்டர். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அவருக்கு சக்தி அதிகமாகுமா? இதை தெரிந்து கொண்டுதான் விக்டர் இரவு 7 மணிக்கு மேல் தேவாலயத்துக்கு போனார். இரவு அநேகமாக திரும்பி வரமாட்டேன் என்று சோபியாவிடம் அவர் சொல்லிவிட்டுத்தான் புறப்பட்டார். ஓ, அன்று அமாவாசை ஆதலால் தேவவதியின் சிலையை கண்ணா பின்னமாக உடைத்து அருகில் உள்ள குளத்தில் போட்டுவிட வேண்டும் என்றும் அவர் முடிவு செய்திருந்தார். பாதிரியார் காபிரியல் விக்டரை பற்றி எதுவும் அறியாதவர் போல அவனை வரவேற்று தன் அறைக்குள் அமர வைத்தார். இன்று இரவு இங்கேயே சாப்பிடலாம் என்ற பாதிரியார் வேலையாளிடம் விசேஷமாக சமைக்க சொன்னார். வேலைக்காரன் உடனே பின்பக்கம் போய் ஒரு கோழியை பிடித்தான் சமையலுக்காக. இங்கே வருவதற்கு முன் விக்டர் எங்கே இருந்தீர்கள்? காபிரியல் கேட்டார். ஆனால் விக்டருக்கு பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இல்லை. நான் வெகு தூரத்தில் இருந்தேன் என்றான் விக்டர். பாதிரியார் விக்டரின் ஒவ்வொரு அசைவையும் மிக கூர்மையாக கவனித்தார். ஒரே பார்வையில் உதயன் சொன்னதெல்லாம் உண்மை என்று அவர் தீர்மானித்தார். அப்போது கடிகாரத்தில் மணி 7 அடித்தது. சற்று நேரத்திற்கு பிறகு மணி மீண்டும் 7 அடிக்கிறதே. பாதிரியார் கடிகாரத்தை பார்த்தபோது சிறிய முள் திரும்பி ஓடியதை கவனித்தார். பிசாசுகளின் சக்தி அருகில் இருந்தால் இதை போல சம்பவங்கள் நடக்கும் என்று பாதிரியார் அறிவார். இதை புரிந்து விக்டர் கடிகாரத்தை உற்று பார்க்க கடிகாரம் ஒழுங்காக ஓட ஆரம்பித்தது. வேத வாக்கியங்களை மனதில் ஜபித்துக் கொண்டே பாதிரியார் விக்டரின் முகத்தை பார்த்தார். திடீரென்று பாதிரியார் சஞ்சலமடைந்தார். ஏனெனில் விக்டரின் கழுத்தில் ஒரு பாம்பு நெளிந்து கொண்டே இருந்தது. தனது இடக்கையை கொண்டு கழுத்தை தடவி கொடுக்க பாம்பு மாலையாகியது. இதையும் பாதிரியார் பார்த்து கொண்டுதான் இருந்தார். இவன் சாதாரண மனிதன் அல்ல, மிகவும் சமயோஜிதத்துடன் தான் இவனை கையாள வேண்டும் என்று அப்போதே ஃபாதர் முடிவு செய்து கொண்டார். உங்கள் குடும்பம் இந்த ஊரில் மிகவும் பழமை வாய்ந்த குடும்பம். மந்திரிகளும் ராஜாக்களும் வாழ்ந்த வீடல்லவா இது? அவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே போக வேலைக்காரன் அப்போது உணவு தயார் என்றான். இருவரும் சாப்பிட போனார்கள். உங்கள் கழுத்தில் இருக்கும் மாலை மிகவும் அழகாக இருக்கிறதே. கற்கள் நன்றாகவே ஜொலிக்கின்றன. அதில் ஒரே ஒரு சிலுவையை தொங்கவிட்டால் மிகவும் நன்றாக இருக்குமே என்றார் காபிரியல். சாப்பிட்டு கொண்டே இருந்தபோது விக்டர் அவர் சொன்னது தன் காதில் விழாதது போல சாப்பிடுவதில் கவனம் செலுத்தினார்.
இதையும் பாதிரியார் கவனிக்க தவறவில்லை. உணவு வேலை முடிந்ததும் விக்டர் அங்கிருந்து புறப்பட மிகவும் அவசரப்பட்டார். இன்னொரு நாள் நான் சாகவாசமாக இங்கு வருகிறேன் என்று சொன்னபடியே அவர் எழுந்தார். ஆலயத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்பதையும் விக்டர் காதில் வாங்கி கொள்ளாதது போல வெளியேறினார். குன்றின் மேல் குடியிருக்கும் தேவியின் கோயிலை நோக்கி வேகமாக நடந்தனர். அமாவாசை இரவு, நல்ல மையிருட்டு. அமாவாசை இரவில் குன்றின் மீது உள்ள பகவதி தேவி 4 மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு சேத்திரத்திற்கு யாத்திரை போவது வழக்கம். போகும்போது துவார பாலகிகளும் உடன் செல்வது வழக்கம். அதே சமயத்தில் கோவிலுக்குள் காவலாக ஒரு யட்சியை அங்கே வைத்து விட்டு செல்வதும் வாடிக்கைதான். எங்கும் பயங்கர நிசப்தம். கோயில் நடையில் பயங்கர ரூபத்தோடு ஒரு யட்சி இருந்ததை அவர் பார்த்தார். தேவவதியின் சிலை அருகே அவர் கண்கள் சென்றபோது யட்சி அவரை தடை செய்தது. உடனே விக்டர் தனது கழுத்தில் கிடந்த மாலையை கழற்றி யட்சியின் கழுத்தை நோக்கி எறிந்தார். அது பாம்பாக மாறியது. விழுந்த பாம்பு யட்சியின் கழுத்தை சுற்றி சுற்றி நெருக்கியது. அதிக சக்தியுள்ள அந்த யட்சியின் வாயில் இருந்து ரத்தம் வெளியே கொட்ட ஆரம்பித்தது. அந்த யட்சி முன்பக்கமாக சாய்ந்தார். விழுந்த இடத்தில் இருந்தும் புகை எழுந்தது. வினாடிகளுக்குள் அங்கே ஏதும் இல்லாமல் போக எஞ்சியது பாம்பு மட்டும்தான். விக்டர் அதை எடுத்து கழுத்தில் போட்டுக் கொண்டார். யட்சியை கொன்றுவிட்டோம் என்கிற எக்களிப்புடன் விக்டர் தேவவதியின் சிலையின் அருகே சென்றார். வலது கால் கீழே இருக்க இடது காலை தூக்கி நாட்டிய கோலத்தில் இருந்தது அந்த சிலை. விக்டர் கழுத்தில் இருந்த மாலையை பிடித்து கொண்டு குகைக்குள் இருந்த காளியை தியானித்தார். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.